அன்பரசி விஸ்வாசரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அனன்யா கண்ணம் பழுக்கிற அளவுக்கு செம்மையாக வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. நம்ம அன்பரசி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். அன்பரசி வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து வராங்க. என்ன அன்பரசி, நான் போயிட்டேன்னு நினச்சி கவலையில் இருக்கியா? நான் தான் இப்போ முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கேனே, என்ன பண்ணுறது? எப்பயாவது தான் நான் முன்னாடி வந்து நிற்க முடியும். நீ உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து சரி செய்கிற, உனக்கு கடமை இருக்குது. முக்கியமாக வந்து சிவகாமி வந்து வளர்த்துருக்கா அனன்யாவை. அனன்யாவும் வந்து உன் தங்கச்சி தானே, நம்ம அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு தானே. அப்படி இருக்க சூழ்நிலை நீ என்ன பண்ணணும்? அவளையும் உன்னை போல் வந்து ஒரு நல்ல பையன்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி, எப்படிம்மா இன்னுமா அவங்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்க? என்னம்மா பண்ணுறது, எல்லாருமே ஒரே குடும்பம் தானம்மா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. நம்ம கஸ்தூரி, எனக்காக நீ எப்போதும் என் கூடயே இருக்கணுமா? நீ எப்போதும் வந்து வீட்டில் நல்ல பேர் எடுத்திருக்கல்ல நம்ம வீட்டில், அதே மாதிரி தான் வந்து பத்மா வீட்லேயும் நீ இருந்துக்கணும். அவங்களுக்கும் உன்னை சுத்தமாக வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து மாறணும், சரியா? அது மாதிரி நீ சவால்லாம் விடக்கூடாது. அன்பா பாசமாக வந்து பேசி தான் புரிய வைக்கணும். சரிம்மா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி, சரிம்மா நான் போகிறேன், ரொம்ப நேரம் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சட்டுன்னு வந்து மறையிறாங்க. பார்த்தா இது எல்லாம் கனவு போல் தெரியுது நம்ம அன்பரசிக்கு. என்னடா அது, நம்ம வந்து தூங்கிட்டு இருந்த கனவா? இல்லையே, உண்மையிலேயே அம்மா வந்து இதே பொசிஷனில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி தானே இருக்குது. அப்போனா இது கனவா நனவானே தெரியாமல் மொட்டை மாடியில் சோகமாக வந்து நிற்கிறாங்க. மஞ்சு வந்து அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. அனன்யாவுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. பக்கத்தில் வந்து மங்கா பாட்டி தான் இருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு, நம்ம மண்டபத்தில் தானே இருந்தோம், கல்யாணம் நின்றுச்சா இல்லை நடந்துச்சா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அனன்யா மாட்டுக்கு எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பாட்டியை வந்து எழுப்பி விட்டோன்னா அவங்க வந்து அரண்டுக்கிட்டு வந்து எந்திரிக்கிறாங்க. ஏய், ஏன்டின்னு பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டி இப்படியெல்லாம் எழுப்பி விட்ற, பேயா அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்தூரிக்கு என்னாச்சு? கஸ்தூரி போயிட்டா, அப்போனா இந்த கல்யாணம் வந்து நின்றுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது செல்லம், நான் சொல்கிறத முதல்ல நீ கேட்கணும். கேட்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வரலாறை கேட்கலாம் நான் எழுப்பலை. கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அதை மட்டும் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது, செல்லம் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கன்னு சொல்லி மழுப்ப பார்க்குறாங்க நம்ம மங்கா பாட்டி. இருப்பினும் வந்து அப்போனா நடந்துருச்சு தானே? ஆமாம் நடந்துருச்சு. கடைசி நேரம் வரைக்கும் கஸ்தூரி வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கப்புறமேட்டு தான் போனா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இந்த வாட்டி நான் சும்மா விட போகிறதில்ல. நீங்களும் உங்கள் பொண்ணும் டோட்டல் வேஸ்ட்டு. என் மனசையே வந்து உடச்சிட்டிங்க. நான் வந்து அன்பர்ஸ் கிட்ட வந்து தோக்குற மாதிரி ஆயிடுச்சா? என்னால் எப்படா இது எல்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியும்? அனன்யா வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, ஆனால் அவளோட வாழ்க்கையில் சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்தவ வாழ்க்கையை பறிச்சிட்டா. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையனை அவள் லவ் பண்ண ஆரம்பித்தா, பிரிக்கணும்னு நினச்சேன். அது காதலாக இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்துலையாவது பிரிக்கணும்னு நினச்சேன். அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி. நான் உன்னையும் அம்மாவையும் நம்பினது தான். நீங்கள் 2 பேரும் என் வாழ்க்கையை வந்து இல்லாமாக்கிட்டீங்க. முதல்ல வந்து அன்பரசியும் நான் பத்திரமா அமுச்சு வைக்க போகிறேன்னு சொல்லி கபோர்ட்லேருந்து ஒரு பொருளை வந்து எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல ஏன்டி இது மாதிரிலாம் பொருள் எடுக்கிற, வேணாம் செல்லும் வேணாங்கிற மாதிரி மங்கா வந்து எத்தனையோ வாட்டி அவங்க பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க. இருப்பினும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக வந்து மஞ்சு ரூம்குள்ளே வந்து வராங்க. லைட்டை போட்டுட்டு அன்பரசி அன்பரசிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல அனன்யா இருப்பினும் வந்து அந்த இடத்துல மஞ்சு வந்து ஏஞ்சிட்டாங்க. மஞ்சு ஏஞ்சோன்னு என்ன இவ கையில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா, முதல்ல வந்து இதை சந்திரசேகர்கிட்டையும் ஜானகி பாட்டிக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி கீழே கொடுக்குன்னு வராங்க. சந்திரசேகர் சார், இப்போ உங்கள் பொண்ணு அனன்யா வந்து கையில் ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அன்பரசியை வந்து தேடிக்கிட்டு இருக்கா. ஏய், அன்பரசி எங்கே போனா? ஓ ரூமில் தானே இருந்தா அப்படின்னு சொல்லி விஸ்வா வந்து சத்தம் போடுறாங்க. நான் அசந்து தூங்கிட்டேன், பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தானே. தூக்கங்கிறது இயல்புப்பா, வா நம்ம அன்பரசியை போய் பார்க்கலான்னு சொல்லி மொட்டை மாடிக்கு எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடியே அன்பரசிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நம்ம அனன்யா கையில் வந்து ஒரு பொருளை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து வேதனையோடு இருக்காங்க. நம்ம அன்பரசி, நான் ஆல்ரெடி எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நீ வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னடி என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக தெரியுதா? உனக்கு அப்படி தான் தெரியும். நான் லவ் பண்ணுற பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல. சாரி, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம். நீ தான் குறுக்க வந்து அவர் உன்கிட்டேருந்து நான் பிரிச்சுட்டேன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்ருக்கேன். முதல்ல அனன்யா புரிஞ்சுக்க, முதல்ல எத்தனையோ வாட்டி சொன்னேன். ஆமாண்டி, நான் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டாலே அது எனக்கு தான் வரணும்னு நான் நினப்பேன். ஆனால் விஸ்வா வந்து நான் ஆயுசுக்கு அவரோட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். அப்படி இருக்கும்போது விஸ்வாவே என்கிட்டேருந்து பறிச்சிட்டல, நான் உன்னை சும்மா விடுவேனா?
உன்னை எப்படி என்னால் சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா. பேசாத பேசாதன்னு சொல்கிறாங்க, இருப்பினும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. ஜானகி பாட்டி, சிவகாமி, மங்கா, விஸ்வா, மஞ்சு, சந்திரசேகர்னு எல்லாருமே வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. தப்பு மேலே தப்பு பண்ணாதன்னு சந்திரசேகர் சொல்கிறாங்க. அப்பா, இவ வந்ததுக்கு அப்புறம் என்னை யாருமே வந்து 10 பைசா கூட மதிக்கிறதில்ல. இவளுக்கு எவ்வளோ ஸ்கோப்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்பப்பா எனக்கு தலையே சுற்றுதே. இவ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த வீட்டில் கெத்தா கம்பீரமாக நான் ஆசைப்பட்டது நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. எங்கேருந்தோ வந்த பட்டிக்காட்டிலேருந்து வந்த இவ உங்களுக்கு முக்கியமாக போயிட்டா அப்படின்னு நம்ம அனன்யா வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா, வந்து நம்ம 2 பேரையும் வந்து ஈக்குவல் நிலைமையில தான் பார்க்குறாங்க. நீ தான் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அனன்யா, தயவு செஞ்சு சொல் பேச்சை கேளுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம அன்பரசி. ஏய் என்னடி நீ போகிறேங்கிற பயத்தில் பேசுறியா? சேச்சே, நான் எப்போதும் வந்து நான் போகிறதுக்கெல்லாம் நான் பயப்படக்கூடிய ஆளே கிடையாது. முதல்ல வந்து நான் போனேன்னு வச்சுக்கிங்க, உனக்கு நிரந்தரமாக வந்து நீ எங்கே போய் உட்காருவேன் உனக்கே தெரியும். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை வந்து நீயே வந்து வைக்காத. பொறுமையாக இரு, நிதானமாக இரு. கோவப்பட்டு எடுத்த முடிவெல்லாம் தப்பில் தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம அன்பரசி வந்து எடுத்து சொல்கிறாங்க. என்னடி ரொம்ப வந்து பயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. அனன்யா ரொம்ப பாவம், அம்மாவை பிரிஞ்சுக்கிட்டு இப்போ ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுக்காதன்னு சிவகாமி வந்து சொல்கிறாங்க. என்னடா அது, ஆரம்பத்துலேருந்து சிவகாமியோட குணம்லாம் இப்படியெல்லாம் சேஞ்ச் வரும் ஆனதே இல்லையே. தன்னோட பொண்ணுக்காக தானே சப்போர்ட் பண்ணுவா, இப்போ என்ன இவ திருந்திட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. 100% நம்ம சிவகாமி வந்து திருந்திட்டாங்க. ஒன்றை வந்து மங்கா பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அனன்யா கிட்ட அன்பா பாசமாக பேசுகிறாங்க, நம்மளும் அது மாதிரி பேசாமல் இருந்துட்டா தப்பாயிடும் சொல்லி, பாட்டி நான் வந்து சொல்ல வரதை கேளுங்கிற மாதிரி மங்கா வந்து பேசுகிறாங்க. உன் மேலே நான் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கேன், பேசிடாத அப்புறம் வாங்கி கட்டிக்காதன்னு சொன்னோன்னா மங்கா வந்து அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து சந்திரசேகர் வந்து அனன்யாவை திருப்பி விட்டு கன்னத்திலே பொழிச்சுன்னு அரைஞ்சி அந்த பொருளை வந்து வாங்கிட்டாங்க. அனன்யா சும்மா இல்லாமல் சந்திரசேகரே அடிக்கலான்னு சொல்லி கை ஓங்க பார்க்குறாங்க. அன்பரசி வந்துச்சு பாருங்க கோவம், கன்னத்திலே வந்து பொழிச்சுன்னு 4-5 அடி கண்டினியூஸாக அடிக்கிறாங்க. அவர் நம்மளோட அப்பா, அப்பாவே கை நீட்டுறியா அப்படின்னு சொல்லி அனன்யாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி. வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இத்தனை நாள் வந்து என்னை கை நீட்டி அடிக்காத அப்பா இப்போ கை நீட்டி அடிச்சிருக்காங்கன்னா முழுக்க காரணம் நீ மட்டும்தான். நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். இந்த செகண்ட்லேருந்து நீ தான் என்னோட எதிரி. என் விஸ்வாவை வந்து என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல. நான் உன்னை அப்படியெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு விஸ்வா சொல்கிறாங்க. நான் அன்பரசியை தான் லவ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். அன்பரசி என்ன லவ் பண்ணான், அன்பரசி என்னை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன அவள் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா. விஸ்வா நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்க. நான் வந்து எதுக்காக ஆசைப்பட்டதில்லை, நான் ஆசைப்பட்டது நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் நம்ம சந்திரசேகர், அவர் தவறிட்டாப்புல. நிச்சயம் வந்து இதை நான் சும்மா விட போகிறதே இல்லை. உங்கள் எல்லாரையும் என்ன தான் வந்து அன்பா பாசமாக பார்த்துக்க தான் யாருமே இல்லையே. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ். நான் இனிமேட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லி அப்படியே போக பார்க்குறாங்க. சந்திரசேகர் மட்டும் பேசுகிறாங்க நம்ம அன்பரசிக்கிட்ட. நீ தாம உன் தங்கச்சியை மாற்றணும், நான் மாற்ற முயற்சி பண்ணேன் ஆனால் முடிய மாட்டேங்குது, பார்த்தியா உன் மேலே தான் பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறா. 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுதாம்மா இந்த அப்பாவோட கடமை.